ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இதுல நாங்க நின்று கொண்டிருக்கிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கண்டா, லிவார்னோ என்ற இடத்துல தான் நின்று கொண்டிருக்கிறோம். இப்ப வந்து அக்வேரியம் ஒன்றுல தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நல்ல வெதராவும் இருந்தது. இப்ப வந்து உள்ள வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லயே அக்வேரியம் ஸ்டோர் இருந்தது. அங்க நிறைய பொருட்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாரி இருந்தது. ஃபிஷ் சம்பந்தமான பொருட்கள், அதே மாதிரி நிறைய பொருட்கள் இருந்தது அங்க. உள்ள போறதுக்கான டிக்கெட்ட வந்து நாங்க எடுத்துட்டோம். 1 பெர்சனுக்கு பார்த்தீங்கன்னா, 16,000 முடிஞ்சது. இதுவே நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணலாம். அது கொஞ்சம் சீப்பரா இருக்கும். நாங்க வந்து நேர தான் போய் டிக்கெட் எடுத்த நாங்கள். இங்க வந்து பல வகையான மீன்கள் எல்லாம் காணக்கூடிய மாரி இருந்தது. இத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. அக்வேரியம் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் நின்று கொண்டிருக்கிற இடத்துல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். அவையிலே எடுத்து தருவினம் எங்களுக்கு, நாங்க விரும்பினால். இதுக்கு பக்கத்திலேயும் கடற்கரை இருக்குது. அதையும் இப்ப நாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சரியான வெயிலாவும் தான் இருந்தது. இதுல ஒரு அணைக்கட்டு மாதிரி இருக்குது. அதுல நின்று கடல வடிவா பார்த்து கொண்டிருக்கலாம். அழகா இருந்தது அத பார்க்கைக்குல. கடலோட சேர்ந்தே நின்று பார்க்கறதுக்குரிய மாரி ஒரு நிலம் கட்டி விட்டிருந்தது. அந்த இடத்துல நிக்கலாம், வடிவா எல்லாமே பார்க்கலாம் நிண்டு. அஷ்மி வந்து வெயில் தாங்க இயலாதுன்னுட்டு குடையே பிடிச்சு கொண்டு நின்றவ ஒரே. எனக்கு வந்து ஓகேயா இருந்தது. கடல் காத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நிக்கிற இடத்துக்கு பின்னுக்கு பார்த்தா தெரியும். அணைக்கட்டு மாரி அப்படியே போய்க் கொண்டிருக்கு பின்பக்கத்துல. ஏர்லி மார்னிங்கே வெளிக்கிட்டுட்டோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைமும் வந்துட்டுது. இது வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்ல தான் இருக்கிறோம். அங்கேயே லைட்டா சாப்பிட்டாச்சுது. அதைச் சுற்றி கடலும், அதே மாரி பிளே கிரவுண்டும் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னனா இருந்தாலும் நிறைய சனமா இருந்தது. கன நேரம் ஃபுட்டுக்கா வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருந்தது. வந்துட்டாயா வந்துட்டாயா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அங்க எங்கட ஃபேவரைட்டான ஒரியோ ஐஸ்கிரீம் இருந்தது அங்க. அதத்தான் வேண்டி நாங்க. நல்ல வெயில் அடிச்சு கொண்டிருந்ததால சாப்பிடறதுக்கு நல்லா இருந்துச்சு ஐஸ்கிரீம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது.
இந்த இடத்துல நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தவை. அதே மாரி நாங்களும் இதுல நின்று ஃபோட்டோ எடுத்திருந்த நாங்கள். இயற்கையான ஒரு சூழலோட நிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இங்க கிடைச்சது. இந்த இடமும் ஒரு இயற்கை சூழலான இடம்தான். நல்ல காற்றோட்டமாவும் இருந்தது இந்த இடத்துல நாங்க நிக்கேக்குல. நாங்க இதுல வாக்கிங் கூட போன நாங்கள். அஸ்மியும் நானும் ஜோக்கிங் கூட போயிருந்த நாங்கள். அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இதுல. அஸ்மிய பாருங்கோ, கிட்ஸ் விளையாடுற இடத்துல எல்லாம் ஏறி நின்று விளையாடிக் கொண்டு நிக்கிறா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதுவும் பார்த்தீங்கன்னா, நாங்க வாக்கிங் செய்து கொண்டிருந்த இடம். அதோட எந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர எல்லாருக்குமே மிகவும் நன்றி. தொடர்ந்து இந்த சேனல பாருங்கோ. புதுசா இந்த சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி விடுங்கோ. ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணலாம். அதோட இந்த சேனல் பிடிச்சிருந்தா, மறக்காம உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கோ. இந்த பேர்டுக்கு வந்து என்ன பேருன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நிக்குது இது. ஃபுட் வந்து கேட்டுக்கொண்டே நிக்கும். வந்து பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கும். இதோட பேர் தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்த விட்டு வரவே விருப்பம் இல்ல. அவ்வளவு நல்லா இருந்தது இந்த இடம். ஆனாலும் இங்க இருந்து நாங்கள் வெளிக்கிட்டாச்சுது. தொடர்ந்து எங்கட பயணம் போய்க்கொண்டிருந்தது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் அடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நின்ற நாங்கள். லாங் ஜர்னின்றதால இந்த டைம்ல வெளியில கொஞ்ச நேரம் இறங்கி நடந்துட்டு, திருப்பி வந்து காருக்குள்ள ஏறினது. இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் எனது அடுத்த ஒரு நல்ல வீடியோவுல சந்திப்போம். பாய்.